கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு இன்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 11வது திருவசனம். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலொன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே நடைபெறுகிற ஒரு மகிமையான காரியத்தை அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது வார்த்தையின்படியான அர்த்தம் பிற்காலத்திலே இந்த 2 தீர்க்கதரிசிகளை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை குறித்ததான வியாக்கியானங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கின்றன. கடைசி காலத்திலே இவைகள் சம்பவிக்கும், அதை முழு பூமியிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்ப்பார்கள் என்பதாக பொதுவான புரிந்து கொள்ளுதலிலே நமக்கு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இதில் ஆவியானவர் இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்று சொல்லுவதை விட ஆழமாக இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அது ஆண்டவர் என்னுடைய புரிதலுக்கு கர்த்தர் கொடுத்த சில காரியங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டு திருச்சபை கிறிஸ்துவின் ஜீவனிலே பங்கு பெறும்படிக்கு அழைக்கப்பட்ட திருச்சபை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பூமிக்குரிய காரியங்களிலும் நாம் அதில் பங்கடையும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், மரியாமலும் இருப்பார்கள். பாருங்கள், அது ஒரு ஆரம்ப கட்டம். அதில் பல்வேறு நிலைகள் இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது பிற்காலத்திலே சம்பவிக்க போகிற ஒரு காரியம். அதையும் நம்ம ஆர்வத்தோடு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு தலைப்பிட்டு சொல்ல விரும்புகிற காரியம் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், ஜீவ ஆவியானவர். இதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரமாக அது அதிகமாக வேத வியாக்கியானங்களுக்குள்ளே செல்ல வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு புரிந்து கொள்ள செய்கிறதில் சரியான வியாக்கியானம் செய்கிறவராக இருந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஒத்தாசையை நாடி இந்த தியானத்திற்குள்ளே நாம் முன்னேற போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமங்களில் ஒன்று, அவர் ஜீவாதிபதி. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 15வது திருவசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் ஜீவாதிபதி. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் அதை குறிப்பிடுகிறார். ஆவியில் நிரம்பி அவர் சொல்கிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த தீர்க்க தரிசன ஜென்ரேஷன் அதனுடைய தலையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். முதலாவதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பிரின்ஸ் ஆஃப் லைஃப், அவர்தான் ஜீவனின் அதிபதி. எண்ணாகமம் புஸ்தகத்தில் உபாகமம், அதாவது யாத்ராகமம் எண்ணாகமம் புஸ்தகத்தில் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் பொழுது ஜீவனின் தேவன், ஜீவிக்கின்ற தேவன் என்று சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகளில் ஜீவனின் தேவன், காட் ஆஃப் லைஃப் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ பிதாவாகிய தேவன் ஜீவனின் தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரின்ஸ் ஆஃப் லைஃப், ஜீவாதிபதியாக இருக்கிறார். ஆவியானவர், அவருக்கு பல்வேறு நாமங்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், ஜீவ ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர் என்று சொல்லி அவரை குறித்தும் அநேக நாமங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இன்று நாம் கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளே
நாம் மறுபிறப்படைகிறோம். அதுவும் உயிர்த்தெழுதலின் அனுபவம். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த 2 தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அங்கே அதிலே தலையாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இயேசுவாக இந்த பூமியிலே வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய நாட்களிலே அவர் தன்னை வெளிப்படுத்தின போது சீஷர்கள் அவரை கண்டார்கள், அப்போஸ்தலர்கள் அவரை கண்டார்கள். ஸ்தோத்திரம். இன்னும் 500 பேருக்கும் அதிகமானவர்கள் அவரை தரிசித்தார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அகால பிறவியாகி எனக்கும் அவர் தரிசனமானார் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். பாருங்கள், அவரை பார்த்தவர்களுக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்வது பயபக்தி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. ஸோ இந்த பக்கம் வரும்போது நாம் அந்த ஜீவனுக்குள்ளாக மறுபிறப்படைகிறோம். சுருக்கமாக சொல்வென்ற உயிர்ப்பிக்கப்படுகிறோம். உயிர்ப்பித்தலின் அனுபவம் என்பது தான் மறுபிறப்பு. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராகவும் இருக்கிறார். ஜீவன் தரக்கூடிய ஆவியானவராகவும் இருந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஒப்பற்ற பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்குமே உண்டாயிருப்பதாக. ஸ்தோத்திரம். இன்று நாமும் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே அனுக்கிரகத்திலே நாமும் பங்கடைந்திருக்கிறோம். இன்னும் பங்கடைந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் பங்கடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த மறுபிறப்பின் நிச்சயத்தை, இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல் இருப்போம் என்றால் இன்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனுடைய இன்னொரு அர்த்தம் மன்னிக்கிறார். நம்மை புதிய சிருஷ்டியாக உயிர்ப்பிக்கிறார். வேதம் பதிவிடுகிறது, பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அவர் மறுபடியும் உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இப்போ வாழ்கிற வாழ்க்கையை உயிர்ப்பித்தலின் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஒரு சிலர், எல்லாரையும் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம், நம்முடைய பழைய சுபாவங்களை அறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது அது மாற்றப்பட்ட சுபாவங்களையும் அறிந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்று பூமி எங்கிலும் மில்லியன்கள் கணக்கிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் 2 தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும் பொழுது அந்த 2 தீர்க்கதரிசிகளும் சகரியாவின் புஸ்தகத்திலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அங்கே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற 2 விளக்கு தண்டுகள், அவைகளிலிருந்து பொன்னிறமான ஸ்தோத்திரம் எண்ணெய் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அது ஆண்டவருடைய வார்த்தையின் நிறைவேறுதலை குறிக்கிறதாக நான் உணர்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த பூமிக்குரிய தீர்க்க தரிசன சந்ததியை கர்த்தர் 2 விதங்களிலே பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன நிலைகளிலேயே 2 விதமான நிலைகள். ஸ்தோத்திரம். 2 விதமான தீர்க்க தரிசன ஊழியங்கள். தேவனாகிய கர்த்தர் அவருடைய முன்குறித்தல் தெரிந்து கொள்ளுதலின்படி இந்த 2 டைப் ஆஃப் ப்ராஃபட்ஸையும் கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இதில் ஆவியானவர் நமக்கு வலியுறுத்த வேண்டும் என்று விரும்புவது, கிறிஸ்துவின் ஜீவனிலே நாம் பரிபூர்ணப்படுகிறதிலே நாமும் வளர வேண்டும். காரணம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திட்டமாக இருக்கிறது. யோவான் 10:10 நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். தேவ திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் தான் ஜீவன், புது ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஸோ ஆவியானவர் நாம் பரிபூர்ண ஜீவனிலே வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதிலே வருகிற சவால்களிலே அவர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரீரப்பிரகாரமாகவும் சில உயிர்ப்பித்தல்கள் நடைபெறுகிறது. சில நேரங்களிலே சில சரீரத்தின் அவயவங்களிலே சில உறுப்புகள் தேவ கிருபையினால் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்ட அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். சில காரியங்களை அனுபவித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழிய பாதையில் கண்டிருக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவ ஆவியானவராக, ஸ்தோத்திரம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். சங்கீத புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது, அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம். ஸ்தோத்திரம். இதில் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமையான வெளிச்சத்திற்குள்ளே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த ஜீவ ஊற்றிலிருந்து நாம் பங்கடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியில் இருந்த நாட்களிலே ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே குறிப்பிடுகிறார். யோவான் 7வது அதிகாரம் 34வது வசனம், என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பெறப்போகிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அவர் அப்படி குறிப்பிட்டார். பிரியமானவர்களே, இது சற்று ஆழமான விஷயம். நாம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும், ஜீவ ஆவியானவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இதில் நமக்கு கொஞ்சம் கூடுதல் வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பாருங்கள், இயேசுவானவர் மரிப்பதற்கு முன்பு இதை சொல்லுகிறார். அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இன்னொரு இடத்துலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் இன்னும் மகிமையடையவில்லை. அதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் இந்த பூமியில் இறங்கி வருகிறது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே ஜீவ தண்ணீருள்ள நதிகளாக ஊற்றெடுக்கிறது, பெருகி ஓடுகிறது. ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்கள், இந்த ஜீவ தண்ணீருள்ள ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடுகிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அந்த ஆவியானவர், இது நம்ம ஜீவ ஆவியானவர் இதிலே ஆரம்பத்திலே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவ தண்ணீருள்ள பரிசுத்த ஆவியானவர், அவர் பிதாவாகிய தேவனிலிருந்தும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிலிருந்தும் புறப்படுகிறார், நம்மை நிரப்புகிறார். அந்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நமக்காக பாடுகளை பட்டு மரணத்தை சகித்து ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய விழாவிலே போர்ச்சேவகன் ஒருவன் ஈட்டியினால் குத்தினான். அவருடைய விழாவிலிருந்து அங்கே தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டது. பாருங்கள், இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கிருபைக்காக அது முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக முழு மனக்குலத்தை தனித்தனியாகவும் மொத்தமாகவும் அவருடைய குற்றங்களை குறைவுகளை மன்னிக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாகவே அது சாத்தியமாகிறது. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட ஒரு உண்மையான ஐக்கியத்திற்குள்ளே நாம் வருகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவருடைய இரத்தமே நமக்காக பரிந்து பேசுகிறது. அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துகிறார். ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நிலைநிறுத்துகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே உடன்படிக்கை வெட்டியிருந்த அந்த உடன்படிக்கை கூடாரத்திற்குள்ளே, ஸ்தோத்திரம், ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் அவன் அங்கே பலி செலுத்தப்பட்ட காளை
அந்த பலிகளின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் உள்ளே நுழைய வேண்டும். பாருங்கள், ஒரு கையிலே இரத்தம், மற்றொரு கையிலே தூபகலசம். தூபகலசம் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு கூட உள்ளே நுழைய வேண்டும். ஸ்தோத்திரம், நன்றி அறிதலோடு உள்ளே நுழைய வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசுவானவர் நமக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார். ஒரே பலியாக ஃபார் ஹோல் ஹியூமனிட்டி, முழுமையாக அதை சிந்தினார். அதன் மூலமாக இந்த முழு மனு குலத்திற்கும் அங்கே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மன்னிப்பு கிடைக்கிறது. அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், அதன் மூலமாக இயேசுவானவர் பரிந்து பேசினதின் மூலமாக ஆவியானவர் இந்த பூமியில் பொழிந்தருளப்பட்டார். இன்று விசுவாசித்து அவரிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அருளப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவன் இந்த நாளிலும் அதை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் விரும்புகிறார். பாருங்கள், ஆவியானவருடைய ஒத்தாசையின்படி தான் அந்த பரலோக தேவனை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். பவுலப்போஸ்தலன் கொரிந்தியர் நிருபத்தில் குறிப்பிடுகிறார், மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்கு அடுத்த காரியங்களை அறிந்து கொள்ளும். அங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதிலே நாமளும் கிறிஸ்துவுக்குள்ளே பங்கடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அதே நேரத்தில் ஜலம் என்பது திருவசனமாகிய தண்ணீரையும் குறிக்கிறது. நீங்கள் எபேசியர் புத்தகத்திலே அதை வாசிக்கலாம். திருவசனமாகிய தண்ணீரால் அதை சுத்திகரிக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். ஸோ ஆவியானவர் நம்மை திருவசனங்களின் மூலமாக நம்மை சுத்திகரிக்கிறார். இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை என்பது ரெண்டு விதத்திலே வெளிப்படுகிறது. ஒன்று கர்த்தர் நேரடியாக பேசுகிற வார்த்தை, ரேமா வேர்ட்ஸ், ஸ்தோத்திரம். இன்னொன்று திருவசனங்களின் மூலமாக, வேத வாக்கியங்களின் மூலமாக, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக லோகோஸ் வார்த்தைகள், முழு வேத வாக்கியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு செய்கிறார். பிரியமானவர்கள், இதில் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆழமாய் போக விரும்புவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது 8வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தையானவர், ஆவியானவர். பூமியிலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம். பாருங்கள், இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜலம் என்ற வேத வாக்கியங்களின் மூலமாக, லோகோஸிலிருந்து கர்த்தர் நமக்கு உயிர்ப்பித்து கொடுக்கிறவைகளின் மூலமாக நம்மை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். நாம் தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே அந்த சாட்சிகளை பெற்றுக்கொள்கிறோம். ரத்தம் நமக்காக சாட்சி பகர்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பிதாவாகிய தேவனிடத்திலே சாட்சி பகர்கிறது. இவன் என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல். ஆவியானவர் சாட்சி பகருகிறார், நீ தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி பகருகிறார். மற்றொன்று ஜலம், தண்ணீர். தண்ணீர் எப்படி சாட்சி பகருகிறது என்றால், நாம் திருமுழுக்கின் போது, ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணீரால் சுத்திகரிக்கப்படுகிறோம். தண்ணீரால் சுத்திகரிக்கப்படுகிறது மாத்திரம் அதை குறிப்பதில்லை. அதன் மூலமாக நாம் மரணத்திற்கு உட்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு புதிய மனுஷனாக கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே உயிர்ப்பித்தலின் வாழ்க்கை. மறந்துவிடக்கூடாது. பாரம்பரியமாகவோ அல்லது ஒரு முறைமைக்குள்ளே நாம் சென்றதினாலேயோ நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். புதிதாக்கப்பட்டவர்களாய், புது சிருஷ்டியாய் பிறந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். எப்படி அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்ததோ அதே போல் கர்த்தர் நம்மை புதிய சிருஷ்டியாக சிருஷ்டித்திருக்கிறார். பாருங்கள், அவர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார், பரத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து, அவருடைய ஜலத்தினால் சுத்திகரித்து, அவருடைய ஆவியினால் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம்.
பிரியமானவர்கள், இந்த அனுபவங்களினூடே கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசியுங்கள். நாம் கர்த்தர் அதை நமக்கு நிறைவாக கொடுக்க அவர் வல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காரியம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. இரத்தத்தினால் தெளிக்கப்படுதல் எபிரேய நிருபத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சீயோன் மலையிலே தொடர்ந்து தெளிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க. ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பொங்கி வழிகிறார். திருவசனத்தினால் நம்மை சுத்திகரிக்க அவர் நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அதில் அந்த ஜீவனின் காரியங்களிலும் நாம் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆவியானவர் இந்த நாளில் இந்த காரியங்களை குறித்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறதாக உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, அடுத்தபடியாக எப்படி கிறிஸ்துவின் ஜீவனிலே நாம் இன்னும் அதிகமாக தேவன் விரும்புகிற பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே ஆவியானவர் உணர்த்தின சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். லைட் ஆஃப் லைஃப். பாருங்கள், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினதின் மூலமாக ஜீவனுக்குரிய வெளிச்சத்தை அவர் மூலமாக நம்மேல் வீச செய்து கொண்டு இருக்கிறார். ஜீவ ஒளி, அது லைட் ஆஃப் லைஃப், ஜீவ ஒளி. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய யோவான் 1வது அதிகாரத்தில் அவர் அதை குறிப்பிடுகிறார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. பாருங்கள், அந்த ஒளியிலே அவரை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள், ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். எவ்வளோ ஒரு மகிமையான காரியம் பாருங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய 33 ஆண்டுகள் வாழ்வை நாம் தியானிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கையில் அதுதான் தேவன் வைத்திருக்கிற திட்டம். தொழில் வாழ்க்கையில் அதான் தேவன் வைத்திருக்கிற திட்டம். சொத்து சுதந்திரங்களில் அதான் தேவன் வைத்திருக்கிற திட்டம். அதான் லைட் ஆஃப் லைஃப். இம்மையிலும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்குரிய அந்த ஒளியின் ஸ்தானத்தை நோக்கி நாம் முன்னேறி போய் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஒளியை குலைத்து போடும்படிக்கு அங்கே உலகத்தின் காரியங்கள் சிலரை மேற்கொள்ள முயற்சி பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். நாம் அந்த விஷயத்தில் கிறிஸ்து இயேசு நமக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் அந்த ஒளியை நம்ம மேலே பிரகாசிக்க செய்கிறார். அவருடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். அது ரேமா வேர்ட்ஸ். நம்ம போன குறிப்பில் பார்த்தோம், லோகோஸ் வேர்ட்ஸ், வேத வாக்கியங்களிலிருந்து ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கிறார், பயிற்றுவிக்கிறார். வேத வாக்கியங்களெல்லாம் அது நீதியை படிப்பித்தலுக்கு, சீர்திருத்தல்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். பாருங்கள், நாம் 2 விதத்திலுமே தேர வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்குற லோகோஸ்லேயும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும். கர்த்தர் நேரடியாக கொடுக்குற ரேமா வேர்ட்ஸ்லையும் நாம் வளர வேண்டும். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாகவும் இருக்கிறது. பாருங்கள், அவருடைய வார்த்தையே பேக்டு வித் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். ஜீவ ஆவியோடு அந்த வார்த்தைகள் இந்த பூமியில் வந்தன. 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். அப்போஸ்தலர்கள் அதை நேரடியாக பெற்றார்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது கர்த்தருடைய தூதனானவர் அவரிடத்தில் சொன்னார், நீ இந்த ஜீவ வாக்கியங்களை போய் எல்லாருக்கும் அறிவி என்று சொல்லி.
காரணம், அவருக்கு அநேக ஜீவ வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது, பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஜீவ வாக்கியங்களை தான் அவர் பிரசங்கித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் தான் ஆதி திருச்சபை பங்கடைந்தார்கள். மறந்துவிடக்கூடாது. இன்று ஆவிக்குரிய அனுபவம், இன்று நாம் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையின் ஐஸ்வர்யத்தில் பங்கடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு தேவன் வைத்திருக்கிற ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெறும்போதே கிறிஸ்துவின் முகம் நம்ம மேலே பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறது. சங்கீத புத்தகத்தில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு என்னுடைய முகத்தை நான் மறைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் ஆரம்பத்திலே கர்த்தரால் சந்திக்கப்பட்ட பொழுது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவருக்கு சொல்லப்படுகிறது, ஆமாம், நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழிகளை கேட்கவும் உனக்கு அருளப்படுகிறது என்று குறிப்பிட்டார். பாருங்கள், கர்த்தர் ரேமா வேர்ட்ஸை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப், ஜீவ வாக்கியங்கள். ஊழியர்கள் மூலமாக அது வருகிறது, நேரடியாகவும் வருகிறது. ஸ்தோத்திரம். பவுலப்போஸ்தலனுக்கும் அந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த ஜீவ வாக்கியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் அதைத்தான் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளிலே ஜீவ ஆவியானவரும் இருக்கிறார், ஜீவனும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஜீவனிலே பரிபூரணப்படுகிறோம். மற்றொரு பக்கம் திருவசனமாகிய தண்ணீர் நம்மை சுத்திகரிக்க சொல்லி ஆவியானவருக்குள்ளே நாம் விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை சுத்திகரித்து அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக, நித்திய வாழ்க்கைக்கு உகந்தவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். இந்த ரெண்டு ப்ராசஸும் கர்த்தரால் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த அனுபவங்களில் இன்னும் நாம் வளர வேண்டும். தேவன் விரும்புகிற அளவுக்கு வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் நம்மளை மறுபிறப்பின் போதும் உயிர்ப்பித்திருக்கிறார். தொடர்ந்தும் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கதறும்போது நம்மை உயிர்ப்பிக்கிறார். சரீரத்தின் அவயவங்களை உயிர்ப்பிக்கிறார். பூமிக்குரிய நம்முடைய ஓட்டத்தின் முடிவில் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான ஒரு மரணத்தை பெற்று, அது பிதாவினுடைய சித்தப்படி பெற்று, ஆமாம், நாம தெரிந்து கொள்வது அல்ல, பிதாவின் சித்தத்தை பெற்று அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். சாவுக்குரிய நம்முடைய சரீரங்களையும் அவர் ஆவியானவர் மூலமாக உயிர்ப்பிக்கிறார். பரலோகத்திலே நாம் அவருடைய கிறிஸ்து இயேசுவின் 2வது வருகையில், பகிரங்க வருகையிலே நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஓட்டம், இந்த பூமிக்குரிய ஓட்டம், தேவனுடைய திட்டப்படி என்றைக்கு அது தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளருகிறோம், தேறுகிறோம். தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வைத்திருக்கிற அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இதிலே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இன்னும் வளர வேண்டும். ஆவியானவருடைய அபிஷேகத்திலே வளர வேண்டும். இந்த ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ளேருந்து அவருடைய வார்த்தைகளின் மூலமாக பெற்றுக்கொள்கிறதிலே பரிபூரணம் அடைய வேண்டும். ஆவியானவர் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை சரியாய் உங்களிடத்தில் சொல்லி விட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே அந்த பரிபூர்ண ஜீவனுக்குள்ளே நாம் பங்கடைகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஜெயம் கொள்ளுகிற சேனையிலே நாம் பங்கடைகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்கள், தேசம், கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற திருச்சபை, எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான ஜீவ ஒளியிலே அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். இன்று அவரை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு மற்ற வெளிச்சத்தை தேடி போகிறதுனால தான் வாழ்க்கையில் சில நேரம் மந்தம் வருகிறது, தோல்விகள் வருகிறது. ஸ்தோத்திரம். அதான் இயேசு கிறிஸ்து அழகாக குறிப்பிட்டார்.
யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர்தான் வழி. இந்த விஷயத்தில் ஜீவ வழி அவர்தான், ஜீவ ஒளி அவர்தான். அந்த வழியில் போகும்போது கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார், அவருடைய சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார், நம்மை வளர்க்கிறார். ஸ்தோத்திரம். அதிலே வழி அவரே சத்தியமாக இருக்கிறார். அது சத்தியம் என்று சொல்வது கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பில் உண்மை என்று போடப்பட்டிருக்கும். உண்மையாக இருக்கிறார். ஹி இஸ் த ரியல். ஆமாம், அவர் தான் ரியல். ரியலுக்கும் ரீலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடணும். ரியலை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அதில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை வளர்க்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தேர பண்ண வேண்டும் என்று கடைசி காலத்தில் நாம் தேர பண்ண வேண்டும், ஜெயம் கொள்ளுகிற சேனையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அவரே வழி, சத்தியம், ஜீவன். ஜீவனிலே நாம் பங்கடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஜீவனை நமக்குள்ளே அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிறார், இன்னமும் உயிர்ப்பிப்பார். கடைசி காலத்திலே அந்த ஜெயிக்கிற சேனையில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வார். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாக இருப்பான். ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசு முதற் பேரானவர். உயிர்த்தெழுதலிலும் அவர் முதற் பேரானவர். நம்மையும் அவரோடு கூட இணைத்து ஸ்தோத்திரம் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த கொடுத்திருக்கிற இந்த வெளிச்சத்திலே உங்கள் வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது என்று ஒரு நிமிடம் ஆராய்ந்து பாருங்கள். ஆவியானவர் எந்த விஷயங்களிலே உங்களோடு இடைப்பட்டாரோ அந்த இடத்துல சரியாக கிறிஸ்து இயேசுவோடு சீர் பொருந்துங்கள். அதைத்தான் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் வளர வேண்டும். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் தான் வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் தான் ஜெய வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் தான் அதிசய வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் தான் நிறைவேறுதலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சில சடங்காச்சாரங்களிலே மாத்திரம் திருப்தி அடைந்து விடாதீர்கள். அவைகள் கர்த்தரால் ஒரு அடையாளங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு முன்பதாக இருக்கிற ஆவிக்குரிய ரகசியங்களை, மறை பொருள்களை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே வளர உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரிபூர்ண ஜீவனிலே உங்களை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், இன்னமும் கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் மூலமாக திருவசனமாகிய தண்ணீரால் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்குள்ளாக, தேவ சாயலுக்குள்ளாக நம்மை வளர்க்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் இப்பொழுதே வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்குற அந்த ஒரு விடுதலை, சமாதானம், சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறதா? ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரே, உங்கள் ஒளியிலே, உங்கள் ஜீவ ஒளியிலே நான் நடக்க வேண்டும். உங்கள் முகம் என் மேலே பிரகாசித்து கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி கேளுங்கள். உயிர்ப்பிக்க வேண்டியவைகளை இன்னும் உயிர்ப்பியுங்க, இன்னும் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புங்க என்று சொல்லி கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மறுபிறப்பின் வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவார். அவருக்குள்ளே வெற்றி சிறக்க செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் பேசுகிறார். ஸ்தோத்திரம். அதில் இருக்கிற சவால்களிலே அவர் ஜெயம் கொடுக்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். அதில் பட்டமரமாக சில காரியங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் அதை துளிர்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் இம்மையிலும் இப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு காத்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது.
ஆண்டவரால் சுத்திகரிக்கப்படுகிற காரியங்களிலே நிலைத்திருங்கள், சோர்ந்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். மனதை தேவனுடைய வார்த்தையினால் ஆவியானவரால் மறுரூபப்படுத்த உங்களை விட்டு கொடுங்கள். பரலோகத்தின் காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார், ரகசியங்களை இன்னும் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய ஜீவ அக்னி இறங்குகிறது, ஜீவ ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்குகிறது, பெற்றுக்கொள்வீர்களாக. உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். ஒரு சிலருடைய சரீரங்களிலே ஏறக்குறைய மரிக்கிற கண்டிஷனில் இருக்கிற ஆர்கன்ஸ் உயிர் பெறுகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையாக இருக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆவியானவர் உங்களோடு பேசின காரியங்களை தொடர்ந்து நினைவில் வைத்து தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God bless you.